ஹே எவ்ரிஒன் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கான எபிசோடில் தொடை சதையை குறைப்பதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி உள் தொடை சதை. ஏன்னா ஜென்ரலாக இந்த உள் தொடை சதை குறைக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும், நிறைய எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை குறைக்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த யோகாவில் நம்ம செய்ய போகிறோம். சின்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த யோகா நான் செய்கிறதுனால எனக்கும் சரியாக வரல. ஸோ யோகாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது, ரெகுலாரிட்டி தான். ரெகுலராக நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு 2-3 வாரம் விட்டதுனால எனக்கு சரியாக வரல. அதனால இந்த வீடியோவில் நான் திணறிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி கால் நீட்டிட்டு உக்காந்துக்கோங்க, முட்டியை மடக்கிக்கோங்க, சேரில் உட்கார மாதிரி எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ போங்க. இதே போஸ்டரில் ஒரு 3லேருந்து 5 தடவை மெதுவாக மூச்சு இழுத்து விடுங்க. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ்லாம் கிடைக்கல, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் நான். இன்ஃபேக்ட் நான் 5 தடவை மூச்சு இழுத்து விடலை, ஒரு 4வது தடவையில் நான் வெளியே வந்துட்டேன். பட் போக போக நான் 5 நோக்கினா கூட போவேன் நான். ஸோ இதே போஸ்டரில் ஒரு நிமிஷம் இருந்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு சென்டருக்கு வந்துடுங்க. இப்போ ஒரு காலை நீட்டிக்கிட்டு இன்னொரு காலை மடக்கிட்டு உட்காருங்க. அது எந்த காலாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைட் ஆர் லெஃப்ட். இந்த வீடியோவில் நான் லெஃப்ட் சைடு காலை மடக்கிக்கிட்டு ரைட் சைடு காலை நீட்டியிருப்பேன். இதே போஸ்டரில் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் காலை ஃபுல்லாக நீட்டினீங்க அப்படின்னா உங்களோட உள் தொடை, கெண்டைக்கால் பகுதி, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். சில சமயத்தில் முதல்ல செய்யும்போது முழுசாக நீட்ட முடியாது. அப்போதைக்கு நீங்கள் ரைட்டு காலை லைட்டாக மடக்கிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக அந்த போஸ்டரில் இருக்கலாம். இப்போ லெஃப்ட்டு கால் பார்த்தீங்களா, அதில் ஹீல் தரையில் ஊன்றதுனாலும் ஊனலாம், ஊனாமல் இருக்கிறதுனாலும் இருக்கலாம். அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா உங்களால் கால் நல்லா ஊன முடியும். இந்த போஸ்டரில் ஒரு நிமிஷம் இருந்துக்கோங்க, அல்லது 3லேருந்து 5 பிரெத். அதுக்கப்புறம் அப்படியே நேராக நின்றுட்டு நெக்ஸ்ட்டு காலுக்கு போயிருங்க. ஸோ இப்போ நான் ரைட்டு காலை மடக்கிக்கிட்டு லெஃப்ட்டு காலை நீட்டியிருப்பேன். அந்த லெஃப்ட்டு காலில் இருக்கிற உள்தொடை பகுதி அண்டு கெண்டைக்கால் பகுதி, இந்த இடத்துலலாம் ஒரு ஸ்ட்ரெச் உணர முடியும். பர்சனலாக நானும் உணர்ந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரெகுலராக செஞ்சேன்னா எனக்கும் நல்லா வரும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போஸ்டரில் இருக்கும்போது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அது நீங்கள் செய்ய வேணாம். எந்த அளவுக்கு உங்களால் வலிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செஞ்சால் போதும். யோகாசனத்தில் நல்லா வளைக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்கள் ரெகுலராக செய்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். 20 வருஷமாக ரெகுலராக செய்கிறதுக்கும் ஒரே ஒரு வருஷம் நல்லா செஞ்சுட்டு நல்லா வளைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கேப் விட்டுட்டோம்னா ஒரு 2-3 மாதத்துலேயே நம்ம உடம்பு நம்ம சொல் பேச்சு கேட்காம போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக செய்ய பாருங்கள். ஒரு 3லேருந்து 5 தடவை மூச்சு இழுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே எழுந்திரிச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக கால் உதறி கூட விட்டுக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு யோகாசனத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.